என்ன தம்பி தொடகரி ரொம்ப சிறுசாகுது, ஷார்ட்ஸு ட்ரௌசர்லாம் போட்டேன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. அது இந்த மாதிரி மஜாவாக மாற்றணும்னு நினச்சேன்னா என் வீடியோ ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துடணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து மசில் சோர்னஸோ இல்லை லெக் சோர்னஸோ இருந்தால் என் மசில் நல்லா பெருசாகிடும்னு நினைக்கிறது ஒரு தவறான விஷயம். அடுத்து வந்து லெக் ப்ரெஸ்ஸில் இருக்கிற எல்லா வெயிட்டையும் போட்டுன்னு நல்லா பூச்சி பூச்சின்னு போட்டால் மசில் பெருசாகிடும்னு நினைக்கிறது ஒரு தவறான விஷயம். இந்த தொடகரின்ற இந்த குவாட்ரிசெப்ஸ் மசிலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அதோட ஃபங்க்ஷனை மட்டும் பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியான விஷயம். நீ எக்ஸ்டென்ஷன்னா நீங்கள் ஒரு ஸ்டூலில் உட்காந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் காலை இப்படி பூச்சிக்குன்னு மேலே தூக்குனீங்கன்னா இதுதான் வந்து நீ எக்ஸ்டென்ஷன். இது எப்போலாம் நடக்கும்னா படிக்கட்டு ஏறும்போது, ரன்னிங் போகும்போது, ஸ்குவாட் பண்ணும்போதெல்லாம் இந்த மூவ்மெண்ட் நடக்கும். இப்போ என் தொடகரியை நான் எப்படி தான் பெருசாக வளர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம் மெக்கானிக்கல் டென்ஷன், அதுதான் ரொம்ப ப்ரைமரியான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வெயிட்டை லிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த வெயிட்டை லிஃப்ட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படும் போது உங்கள் மசில்ஸ்லாம் என்ன நினைக்குதுன்னா, சரி மச்சான் இவ்வளோ கஷ்டப்படுறானே, நம்ம இன்னும் கொஞ்சம் மஜாவாக ரெடி ஆகிட்டு வந்து மச்சானுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு அடாப்ட் ஆகிட்டு வருது அந்த லோடுக்கு. இதுதான் வந்து மெக்கானிக்கல் டென்ஷன் சிம்பிளாக சொல்லலாம். அதே மாதிரி ப்ராக்ரெசிவ் ஓவர்லோடு ப்ராப்பராக வீக்லி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ரெப்ஸு செட்டு உங்கள் வெயிட்லாம் ஸ்லோவாக ஏற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா அதுதான் ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோடு. இப்போது அந்த குவாட்ரிசெப்ஸ் மசிலில் இந்த மாதிரி ஒரு 4 மசில் இருக்குது. அது பேர் கூட நீங்கள் படிக்க வேணாம். 1 2 3 4ன்னு வச்சுக்கோங்க. அதுலேயும் அந்த 2வது மசில் வந்து இங்கே கண்ணிலே தெரியாது, ஏன்னா அடியில் இருக்கும். ஸோ எல்லா மசிலையும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு சிம்பிளாக நீங்கள் நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கனாலே போதும். அதுதான் ப்ரைமரி மூமெண்ட்டு. மற்ற ஸ்டெபிலைசேஷன் மூமெண்ட்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை இப்போதைக்கு. இப்போது என் தொடையை எப்படி நான் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் மூமெண்ட்டில் நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். அதில் வந்து ஸ்குவாட்ஸ் இருக்குது, ஹேக் ஸ்குவாட்ஸ், லெக் ப்ரெஸ், இன்னும் நிறையா இருக்குது. மல்டி ஜாயின் மூமெண்ட்லாம் நம்ம காம்பவுண்ட் மூமெண்ட் சொல்லுவோம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிலேட்ரல் மூமெண்ட்டு. சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் சிங்கிள் லெக் மூமெண்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு பல்கேரியன் ஸ்ப்ளிட் ஸ்குவாட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா மசில் சைஸ்லாம் கொஞ்சம் இம்பேலன்ஸாக இருக்கும்போது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஐசோலேஷன் மூமெண்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு லெக் எக்ஸ்டென்ஷன். இது வந்து உங்கள் ரெக்டஸ் ஃபெமோரியஸ்லாம் கொஞ்சம் பெட்டராகவே மற்ற ஒர்க் அவுட்டை விட நல்லாவே ட்ரெயின் பண்ணும். அதே மாதிரி இந்த ஒர்க் அவுட்டில் நீங்கள் ஈஸியாக ப்ராக்ரஸும் பண்ணலாம். அதே மாதிரி நியூட்ரிஷியன் அண்ட் ரெக்கவரி 2 கண்கள் மாதிரி ஒன்று நொல்லையாகிடக்கூடாது, 2மே கரெக்டாக இருக்கணும், பார்த்துக்கோங்க.